இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையுள்ள ஆசாரியன். 1 சாமுவேல் 2 அதிகாரம் 35 நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்பு பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். ஆசாரிய பணி என்பது மகா மேன்மையானது. ஆசரிப்பு கூடாரத்தின் காரியங்களை கவனித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பலிகளை செலுத்தவும் அவர்களை தேவனுடைய வழியில் நடத்துகின்ற மிக பெரிய பொறுப்பு அவர்களுக்கு இருந்தது. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பெயர் சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தங்கள் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு உண்மையாக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அதிகாரம் கொடுத்திருந்தும் அதை தவறான வழியில் பயன்படுத்தினால் ஏலியின் குமாரர் மீது கர்த்தர் தம்முடைய நீதியான நியாய தீர்ப்பை பற்றி சொல்லுகின்றார். தன்னுடைய 2 குமாரர்களும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ததினால் ஊழியம் செய்யும் ஸ்லாக்கியத்தை இழந்தனர். இங்கு ஏலிக்கு பின்பு சாதோக் பிரதான ஆசாரியராக நியமிக்கப்படுவார் என்பதாக தேவன் தெரியப்படுத்தினார். சாதோக்கை தாவீது ஆட்சி செய்த காலத்தில் பிரதான ஆசாரியராக நியமித்திருந்தான். சாதோக் உண்மையுள்ள நீதியுள்ள ஆசாரியன் என்று அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய மகா பிரதான ஆசாரியராக நமக்காக ஒரே தரம் பலியாகி நம் பாவங்களை நீக்கி தேவனிடத்தில் நடத்துகின்ற உண்மையுள்ள மகா பிரதான ஆசாரியராக இன்று வரைக்கும் இருக்கின்றார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய உள்ளத்துக்கும் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்கதாக உண்மையான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவை நீர் எழும்ப பண்ணியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.